இது உங்களோட கார்க்கு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின ஒரு டீசல் எஸ்யூவி. டாக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணியிருக்கீங்க, பியூசி கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் மார்னிங் எழுந்து பார்க்குறப்போ கவர்மெண்ட் இந்த டீசல் எஸ்யூவி காரை நீங்க டிரைவ் பண்ணக்கூடாது, டிரைவ் பண்ண முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சார் வடகரி இதுதாங்க ஆக்சுவலாக டெல்லியில் நடந்துச்சு. அடுத்து சென்னை, பெங்களூர், கொல்கட்டா, மும்பை இந்த சிட்டிஸில் இதோட ப்ராபபிலிட்டியை கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா பீப்புளோட மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, அதற்கான விடை அப்படின்றது கிடைக்காமலே போயிட்டு இருக்கு. டீசல் கார்கள் இந்தியாவில் சர்வைவ் ஆகுமா? டீசல் பேன் அப்படின்னு ஒன்று நடந்தால் அது எந்த வருஷத்தில் நடக்கும்? இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான ஃபுல் ஸ்டாப் அண்ட் விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி எல்லாம் இங்கே பேச போகிறதே கிடையாது. ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியை வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு டீட்டெயிலான கிளியரான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கொண்டு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஒரு விஷயம் எங்கிருந்து துவங்கப்பட்டதோ அங்கிருந்து பேசினோம்னா தான் ஃபேக்ட்ஸ் கிளியராக புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். டெல்லி என்சிஆரில் தான் இந்த டீசல் பேன் அப்படின்றது முதல்ல துவங்கப்பட்டுச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியில் டீசல் கார்கள், டெல்லி என்சிஆரில் டீசல் கார்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிரேட்டர் தென் 10 இயர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா ஏஜ் அப்படின்னா பேன் செய்யப்பட்டிருக்கு. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தென் 15 இயர்ஸாக வச்சிருக்காங்க. இந்த ஆர்டரை பிறப்பித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் தான். இம்பார்ட்டண்ட்டாக நாம் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம், இங்கே ஏஜ் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. எமிஷன் பேஸ்டாக ஒரு BS4 இல்லை BS6 இல்லை BS3 இருந்தால் பேண்ட் அப்படின்னு சொல்ல வரல. இங்கே உங்களுக்கு கிளியராக புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, RC வேலிடிட்டியே இருந்தாலும் உங்கள் காரை அவங்கனால பேன் பண்ண முடியும், உங்கள் காரோட பயன்பாட தடுத்து நிறுத்த முடியும். ஸோ இது கிளியரான ஒரு புரிதல் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த டெல்லி என்சிஆரோட எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இங்கே எல்லார் மனசுலையுமே ஒரு கேள்வி இருக்குங்க, டீசல் கார்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? கன்ஸ்ட்ரக்ஷனில் டஸ்ட் வருது, இண்டஸ்ட்ரீஸ்னால மாசிவான ஒரு ஏர் பொல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஏன் டீசல் கார்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதமான லாஜிக்கல் ரீசன்ஸை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு, வெஹிக்கிள்ஸ் வந்து ஈஸி டு ரெகுலேட், அதாவது RC வந்து ரெடினஸாக இருப்பதால் ஓனர்ஸ் ஈஸிலி ஐடென்டிஃபைபிள். அதுக்கடுத்து வந்து ரோட் சைட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள். இதுவே இண்டஸ்ட்ரி பேன் அப்படின்னு போனீங்கன்னா, இல்லை ஷட் டவுன் அப்படின்னு போறீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் ஷாக் இருக்கும், லீகல் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இதை தாண்டி அர்பன் எக்ஸ்போஷருங்க, டிராஃபிக் கன்ஜெஷனில் உங்களுக்கு வெஹிக்கிளோட எமிஷன் அப்படின்றது டேரெக்டாக நம்ம ஹெல்த் அண்ட் ப்ரீத்திங்கில் இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஹெல்த் பர்செப்ஷன் அப்படின்றது இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்குங்க. மூன்றாவது, கோர்ட் ப்ராக்டிகாலிட்டி. விசிபிளான ஒரு ரிடக்ஷனை ஆல் ஆஃப் அ சடன் குயிக்காக பார்க்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, வெஹிக்கிள் ஏஜ் பேன் அப்படின்றது ஒரு குயிக் ஆக்ஷன் டூலாக இருக்குது. வேற இண்டஸ்ட்ரி ஷட் டவுன் அப்படின்றது இல்லை இண்டஸ்ட்ரியை பேன் பண்ணுறது அப்படின்றது கிராஜுவலாக தான் நடக்கும். அப்போது இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன் மேன் வயிற்றுல ஈஸியாக அடிச்சிடலாம், பட் இண்டஸ்ட்ரி வயிற்றுல அப்படி அடிக்க முடியாது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பீப்புளோட சப்போர்ட்டில் தான் இங்கே வருதுங்க. இந்த டீசல் பேன் அப்படின்றது 2015 இருந்து தான் டார்கெட் செய்யப்பட்டுச்சு, அதுவும் டெல்லியில். டெல்லியில் வின்டர் சீசன் அப்படின்னு வந்தாவே PM2.5 பார்ட்டிகுலேட் மேட்டர் பொல்யூட்டட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இயர்லி மார்னிங்லாம் நீங்கள் எந்திரிச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட் அண்ட் அந்த பொல்யூட்டன் சேர்ந்து உங்களுக்கு விசிபிலிட்டி அப்படின்றத 0வாக மாற்றி கொடுத்துருது. ஸோ இங்கே என்ன நடந்துச்சு, வெஹிக்கிளோட கான்ட்ரிபியூஷனுமே 20 to 25% இதற்கு இருப்பதாக கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கூடவே இந்த ஓல்டர் டீசல் வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹையர் பார்ட்டிகுலேட் மேட்டரை ப்ரொடியூஸ் செஞ்சதால ஆக்ஷன் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட்குள்ளே வந்திருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டி வைஸ் ரிஸ்க், அதுக்கப்புறம் ப்ராபப்ளி எந்த இயரில் உங்கள் லொக்கேஷனில் பேன் அப்படின்றத அறிவிப்பாங்க அப்படின்றத கிளியராக இப்போ ஒரு புரிதலுக்குள்ளே வரலாம். இது டேட்டாஸ், ஃபேக்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி ப்ராபபிலிட்டியோட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். முதல் சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூருங்க. இது வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹையரான டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது, ஹை டென்ஸில் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. AQI ப்ரெஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது டே பை டே. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி 2030 டீசல் பேன் அப்படின்றத கவர்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. இதை தாண்டி மும்பை தான் அடுத்த சிட்டிங்க. இது வந்து மாடரேட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சீசனலான ஸ்பைக்ஸ் இருப்பதால் பாலிசி டாக் அப்படின்றது விசிபிளாக இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபபிளி 2030 to 32 டைம் லைனில் தான் இங்கே இந்த டீசல் பேன் அப்படின்றத எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்து சென்னை, ஸ்லோவராக தான் இங்கே பில்டப் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி
பொல்யூஷன் மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நார்மல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அதுலேருந்து வரக்கூடிய ஏர் பொல்யூஷன், மெரைன் ஏர், அதுக்கு அடுத்து தான் வெஹிக்கிள்ஸ்லாம் வருது. ஸோ இங்கே பேன் அப்படின்றது ரொம்ப கூடிய சீக்கிரம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 2032 காலகட்டத்திற்கு அப்புறம் தாங்க இங்கே பேன் அப்படின்றதே உருவாகும். ஐ மீன் டீசல் பேன் அப்படின்றதே உருவாகும். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சிட்டின்னு கேட்டிங்கன்னா கொல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் ரிஸ்க் அமங் த 4 அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் இங்கே ரோட் டஸ்ட் தான் டாமினண்டான கான்ட்ரிபியூட்டர். ஸோ வெஹிக்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது லெஸ் அட்ராக்டிவாக தான் பார்க்கப்படுது. 2032 டைம்லைனை தாண்டி தான் இவங்க இங்கே இந்த டீசல் பேன் அப்படின்றத பற்றி யோசிக்க போகிறதா தகவல் இருக்குங்க. அடுத்து கஃபே 3ங்க சைலண்ட்டாக டீசல் இன்ஜினை அழிக்க வந்த ஒரு மிஷன் அப்படின்னு இதை சொல்லலாம். காரணம் என்னென்னா டீசல் இன்ஜினை பேனுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக டீசல் இன்ஜினோட தயாரிப்பை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ணிட்டா, அதை அஃபோர்டபுளாக இல்லாமல் பண்ணிட்டா என்ன நடக்கும்? கெஃபே 3 நாம்ஸ் வந்து 2027 கிக்கின் ஆக போகுதுங்க. கெஃபே அப்படின்னா கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே இந்த கஃபே நாம்ஸை மீட் பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி கெஃபே 2ல 113 கிராம் பர் கிலோமீட்டராக கார்பன் எமிஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை ஃபர்தராக 91.7 கிராம் பர் கிலோமீட்டரை ரெடியூஸ் பண்ணணுமாமா. அப்போ ஹெவியாக இருக்கக்கூடிய டீசல் எஸ்யூவிஸ் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. அப்போது பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? டீசல் வேரியண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஹைப்ரிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஈவிஸை ஸ்ட்ராங்கராக புஷ் பண்ணுவாங்க. ஸ்மாலர் டீசல் காஸ் அப்படின்றதே இந்தியன் மார்க்கெட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகளை மொத்தமாக எரடிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ டீசல் அப்படின்றது பேன் செய்யப்படலை, பட் கவர்மெண்ட் அதை ஸ்க்வீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் கஃபே 3 நாம்ஸ் வந்து BS7 நாம்ஸ்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா BS6 ஸ்டேஜ் 2லேயே DPF வந்து பாடுபடுறாங்க ஓனர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இப்போ அடுத்து BS7 நாம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா டீசலோட தயாரிப்பு அப்படின்றது ரொம்பவே கடினமாயிருங்க. சரி, பர்சனல் காஸ்க்கு ஓகே, பட் பஸ் இருக்குது, ஹெவி மிஷினரிஸ் இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் எப்படி உடனே டீசல் பேன் அப்படின்றத கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சிட்டி பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே சிஎன்ஜிக்கும் இவிக்கும் கன்வர்ஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2030 கவர்மெண்ட்டோட கோல் கம்ப்ளீட்லி அதை ஒன்று சிஎன்ஜி அப்படி இல்லைனா ஈவிக்குள்ளே கொண்டு போயிருவதா தெரிய வந்திருக்குங்க. வெரஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ், ஹெவி மிஷினரிஸ், ட்ரக்ஸுங்க, அது கூட அக்ரிகல்ச்சரல் டிராக்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எலக்ட்ரிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு போகிறது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். சிஎன்ஜிக்குள்ளேயும் கொண்டு போக முடியாது. ஏன்னா ஹெவி மிஷினரிஸ், ஹெவி ட்ரக்ஸ்க்கு டார்க் அண்ட் எனர்ஜி அப்படின்றது ரொம்பவே தேவைப்படும். ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ 2030 டீசல் பேன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டீசல் ஃபியூவல் அப்படின்றது சர்வேவாகத்தான் போகுது. பட் மார்க்கெட் ஸ்மால் பேசஞ்சர் டீசல் கார்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட செக்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டே தாங்க வரப்போகுது. சரி, நான் 2026 ஒரு டீசல் கார் வாங்கியிருக்கேன். 2030 பேன் வந்துருச்சுன்னா அந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க. ஸோ அதற்கான பதிலை தெரிஞ்சுப்போம். ஸ்கிராப்பேஜ் பாலிசி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மெட்டல் ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. உங்கள் காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து 4 to 6% ஆஃப் வேல்யூவை உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது டெபாசிட் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. இது எதற்கு உதவும்னா நீங்கள் அடுத்து வாங்கக்கூடிய கார்களில் ரோட் டேக்ஸில் ஒரு தள்ளுபடி ரிபேட் அப்படின்றது கிடைக்கும். இது வந்து ஸ்டேட் டிபெண்ட்ங்க. இதை தாண்டி மேனுஃபேக்சரர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. 20,000 50,000 வரைக்கும் அது வருங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்கிராப்பேஜ் பாலிசி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பேசலாம். இன்னைக்கு தேதியில் நீங்கள் ஒரு கியா செல்டாஸோட HTK டீசல் வாங்குறீங்க அப்படின்னா 18 லட்சம் அந்த எஸ்யூவியோட விலை. ஸ்கிராப் அதை எடுத்தாங்கன்னா மெட்டல் வேல்யூ 80,000 கொடுப்பாங்க. போனஸ் அதுக்கப்புறம் ரிபேட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 வரும். ஸோ டோட்டலாக ஒரு 1.3 lakh அப்படின்றது எஃபெக்டிவ் வேல்யூவாக இருக்கும். என்ன ரங்கா இது நியாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டி இதுதான். ஸ்கிராப்பேஜ் வரப்போது உங்களுக்கு டீசல் பேன் அப்படின்றது கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஸ்மார்ட்டர் டெசிஷன். அதுக்கு முன்னாடியே உங்கள் காரை விற்பது தான். லாங் டேர்ம் வச்சிருந்து சிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கிராப்பேஜில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே பெட்டராக கிடைக்க போவதில்லை. பாப்போம். இன்னொரு கேள்வி உங்கள் மனசில் வரணும் இல்லைங்க. நான் ஒரு டீசல் கார் வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரம் ஈரோடு. நான் ஒரு வேலையை சென்னை போகிறேன், மெட்ரோ ரீஜியன் போகிறேன். அங்கே டீசல் பேன் அப்படின்றது இருக்குது. அப்போது என்னோட கார் அங்கே ஓட்ட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா BS4 கார்களை தான் லிமிடேஷன் அப்படின்றத கொடுக்குறாங்க. BS6 கார்களுக்கு, அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய BS6 கார்களுக்கு அலோவ் அப்படின்றது நடக்கும். காரணம் டெல்லி NCRலையும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பிளாங்கட் டீசல் பேன் அப்படின்றத கொடுக்கல. ஸோ நீங்கள் வெளியிலிருந்து ஒரு டீசல் காரை ஒரு ட்ராவல் ரீதியாக நீங்கள் அங்கே போகிறீங்க, ஒரு பர்சனல் காரை நீங்கள் ட்ராவல் ரீதியாக அந்த ரீஜியனுக்குள்ளே போகிறீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. பிளாங்கட்டாக பேன் அப்படின்றது அங்கே கிடையாதுங்க. சரி, இந்தியா அடுத்து டீசல் பேன் அப்படின்றத நேஷனல் வைட் கொண்டு போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. நான் சொன்ன சிட்டிஸோட மெட்ரோ ரீஜியனில் மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு போகிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா நேஷனல் வைடு போகும்போது உங்களுக்கு மேஜராக லாஜிஸ்டிக்கில் கொலாப்ஸ் அப்படின்றது நடக்கும், அக்ரிகல்ச்சரல் இம்பாக்ட் ஜாஸ்தி, இண்டஸ்ட்ரியில் டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்றது நடக்கும், பொலிட்டிக்கல் பேக்லாஷ் அப்படின்றது நிறைய
ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நேஷனல் வைட் டீசல் பேன் அப்படின்றது நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப இங்கே குறைவுங்க. ஸோ டீசல் நாளைக்கே பேன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது குறைவு தாங்க. ஆனால் 2030 டைம்லைனுக்கு அப்புறம் நான் சொன்ன மெட்ரோ ரீஜியன்ஸில் இந்த டீசலுக்கான ஃப்ரீடம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது உங்களோட ஃபியூச்சர், உங்கள் டீசல் காரோட ஃபியூச்சர் அப்படின்றது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து தாங்க இருக்குது. இன்ஜின் டைப்பை தாண்டி டைமிங் அண்ட் நீங்கள் இருக்கிற சிட்டி பொறுத்து தான் உங்கள் டீசல் காரோட ஃபியூச்சர் அப்படின்றது அமைஞ்சிருக்க போகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சர்ச்சனை வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.